ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை புக்ஸ்டாகிராம். அண்ட் என்னோட பாட்காஸ்ட் ஒரு கதை சொல்லட்டா சாரோட லிசனர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு again a hi and a special welcome to this series. And in the series we'll talk about books, movies, series and குட்டி குட்டி historical events and அது எல்லாமே ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா I'm planning to deliver. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி I want to tell a குட்டி flashback. Back in 2014 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. The movie's name is நெடுஞ்சாலை. And அந்த படம் பார்க்கும்போது I was very much interested in the character called தார்பாய் முருகன். அந்த கேரக்டர் மேல எனக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்துச்சு. பிகாஸ் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ட்ரக்ஸ்ல இருந்து அந்த கூட்ஸ் எல்லாம் வந்துட்டு திருடுறது, அதை எப்படி லாவகமா திருடுறாங்க, மாட்டிக்காம எப்படி பண்றாங்க, அந்த ஒரு ஸ்டோரி லைன் எனக்கு ரொம்ப கேப்டிவா இருந்துச்சு. அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ ஒரு புக் படிச்சதுக்கு அப்புறம் என்னோட அந்த தாட்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிருச்சு. அது என்ன புக் அண்ட் என்ன ஷிஃப்ட் ஆச்சு அப்படிங்கறது I'm going to show you. This is the book நெடுஞ்சாலை வாழ்க்கை பை பாலமுருகன். இது ஒரு அழகான புக் அண்ட் ரொம்ப குட்டி புக் தான், ரொம்ப பெருசு கிடையாது. ஆனால் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இந்த புக் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு விகடன் ரிப்போர்ட்டர், அவர் எழுதின ஒரு தொடராக வந்துட்டு விகடன்ல வந்தது தான். இப்போ 2016 பப்ளிஷ் பண்ண இந்த புக்கோட மொத்த பக்கமே 260 பேஜ் தான். ஆனால் ஒவ்வொரு பேஜ்லையுமே நம்ம ஹூக்கிங்காக இருக்கும், நம்மளால புக்கை டக்குன்னு வைக்க முடியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கம்மிங் டு த ஸ்டோரி, இது ஸ்டோரின்னு சொல்றதை விட ஒரு வாழ்க்கை ஆவணம்னு சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட். பேசிக்கலி என்ன டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாரி டிரைவர்ஸோட ரெகுலர் லைஃப். நம்ம பார்க்குற வரைக்கும் சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்க பேர் வந்துட்டு ரொம்பவே டேமேஜாக தான் இருக்கு. அண்ட் இந்த புக்கில் கரெக்டாக பாலமுருகன் சொல்லியிருக்காரு, எப்படி வந்துட்டு பெண் கொடுக்கறதுக்கு கூட டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு கல்யாணம் பேசலான்னு போகும்போது எப்படி பெண் வீட்டார்கள் வந்துட்டு லாரி டிரைவர் அப்போ கண்டிப்பாக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு சொசைட்டியில் என்னென்ன மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கெலாம் ஆளாகிறாங்கன்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பாரு. அண்ட் இந்த புக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப்போர்ட்டர் ஒரு லாரி டிரைவரோட சேர்ந்து சேலத்துல இருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணம் பண்றதுதான் இந்த புக்கோட மொத்த கதை. அண்ட் 5 பயணமா இதை வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. அண்ட் சேலம் டு நாக்பூர், சேலம் டு கொல்கத்தா, சேலம் டு காஷ்மீர், இந்த மாதிரி அவருடைய செக்மெண்டா பிரிச்சிருக்காரு. அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ்ல லாரி டிரைவர்ஸ் அண்டர்கோ பண்ற பிரச்சனைகள், அவங்களுக்கு ரோட்ல நடக்கிற அநியாயங்கள், ஆக்சிடென்டா இருக்கட்டும் சரி, கொள்ளையா இருக்கட்டும் சரி, அண்ட் போலீஸ் கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அண்ட் போலீஸ் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நைட் வந்து டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படுதுன்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு. அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ரீட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம எவ்வளோ ஈஸியா வந்துட்டு ஒரு வண்டியில போகும்போது ஒரு லாரி டிரைவரை நம்ம திட்டிடுறோம், ஏன்னா பிகாஸ் அவங்க வந்துட்டு ஒரு மார்னிங் டைம்ல அவங்க வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, டெல்லியில வந்துட்டு 11 o'clock to 4 o'clock தான் அலோட் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ். அப்போ அந்த 11 மணி டு 4 மணிக்குள்ள வண்டி ஓட்டணும் போது அவங்களுக்கு எந்த வகையான ஒரு நெருக்கடி வருது, அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க. காஷ்மீர் மாதிரியான ஊருக்கெல்லாம் போகும்போது பனி பொழியும் போது அவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ரோட்ல நடக்கிற வழிப்பறி கொள்ளைகள் பத்தி தத்ரூபமா எழுதியிருக்காரு. அண்ட் இந்த புக் கண்டிப்பா இட்ஸ் a must read for all the people who love travelogues and travelogues kind of thingsல இதுவும் இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த புக்ல ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபஷன்ஸ் தான். லாரி டிரைவர்ஸோட கன்ஃபஷன்ஸ் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. ரியல் லைஃப்ல அவங்க சந்திச்ச எல்லா பிரச்சனைகளுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் டுவோர்ட்ஸ் த ஃபைனல் பார்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாரி டிரைவர்ஸ் காணாம போன கதைகள். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நிறைய லாரி டிரைவர்ஸ் காணாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க, அண்ட் எப்படி இவங்க காணாம போறாங்க, எத்தனை லாரிகள் கொள்ளைக்கு ஆளாகுது, அண்ட் எத்தனை லாரி டிரைவர்ஸை அட்டாக் பண்றாங்க அவங்க வெளியூர்களுக்கு போகும்போது. இந்த மாதிரி எல்லா சில்லிங்கான டீடைல்ஸோட இந்த புக்கை வந்துட்டு பாலமுருகன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அண்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் மட்டும்தான். அண்ட் இதோட எக்ஸப்ட் நான் உங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன். பயணங்கள் மனிதனின் அகத்தை விரிய செய்யும் என்பார்கள். தெளிவாக திட்டமிட்டு சௌகரியமான இடத்தில் தங்கி எழுதப்பட்ட உல்லாச அனுபவங்கள் இல்லை இவை. கருப்பு நரம்பென நிலமெங்கும் குறுக்கும் நெடுக்குமாய் நீண்டு நம் தேசத்தை செய்யும் நெடுஞ்சாலைகளின் கதை. கா பாலமுருகன் இந்த நூலில் விரித்து காட்டுவது நம் காண மறுக்கும் ஒரு கருப்பு வாழ்வு.
லாரி டிரைவர்கள், டீசல் திருடர்கள், வழிப்பறிக்காரர்கள், விலை மாதர்கள் என விளிம்பு நிலை மனிதர்கள் இந்த நூலெங்கும் ஊடாடுகிறார்கள். எளிய மனிதர்களின் பாடுகள், அவர்களின் குதூகலங்கள், இந்த பயணத்தில் அனைத்தையும் அவர் விளக்கி காட்டுகிறார். வாசிப்பவர்களை தன் கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் சுவாரஸ்யமான மொழி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நம்மை ஆச்சரியப்படுத்தும், நெகிழ்த்தும், எரிச்சலடைய வைக்கும், கோபப்படுத்தும், முகத்தில் அறியும் அப்பட்டமான இந்த வாழ்வின் அபத்தங்கள், அற்புத கணங்கள் என இந்த நூல் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அண்ட் அதே தான் நானும் சொல்றேன். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 daysல அந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு குவிக் ரீடிங்கா நம்ம இதை ரீட் பண்ணலாம். And anybody who wants to buy it, it's நெடுஞ்சாலை வாழ்க்கை. அது Amazonலயுமே அவைலபிளாக இருக்கு. Do check it out. And what do you think about this, guys? நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And see you in another reviews or another story. Adios.